கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பராக்கிரமம் செய்பவர். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களையெல்லாம் ஆளுகிறவர். உடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. யோசபாத்தின் விண்ணப்பத்தை தான் நாம் இப்போது வாசிக்க கேட்டோம். அவர் தேவனிடம், எங்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை அற்புதமாய் வழிநடத்திய கர்த்தாவே என்று உரிமையோடு, நீரல்லவோ தேவன், ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், அவரே ஆற்றலுடையவர் என்பதை அறிக்கையிடுகிறார். தன் முன்னோர் மூலம் கேள்விப்பட்ட கர்த்தருடைய வாக்குறுதிகளை அடிப்படையாக கூறி விண்ணப்பிக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். தான் ராஜ்ய பாரத்தில் யூத மக்களின் பலவீனத்தையும் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைப்பதையும் அறிக்கையிட்டார். கர்த்தர் மீது முழுமையாக சார்ந்து விண்ணப்பித்தார், கருத்தோடு விண்ணப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, நம்முடைய தேவைகளையும் நம்மை சார்ந்து துக்கத்தில், துன்பத்தில், கவலையில், கண்ணீரில், தீராத வியாதியால் விடுவிக்க யாருமில்லையே, என்னை கருத இந்த பூவுலகில் யாருமே இல்லை என்று புலம்புகிற மக்களுக்கு இந்த பராக்கிரமம் உள்ள, வல்லமையுள்ள, எல்லா நாட்களிலும் உன்னோடு இருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, என் உள்ளங்கைகளில் வரைந்துள்ளேன் என்று கூறிய தேவனிடம் விண்ணப்பம் செய்வோமா? நிச்சயம் நமது கருத்துள்ள வேண்டுதலை கேட்டு நம்மையும் ஆசீர்வதிப்பார். யாருக்காக நாம் வேண்டுதல் செய்கிறோமோ அவர்களையும் அவர் விடுவிக்க போதுமானவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் பராக்கிரமம் செய்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களையும் பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறீரே, உடைய அன்புக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.